அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. குண்டி மகான் பொன்னடி கமலம் போற்றி, கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி. போன பதிவான காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற பதிவில் 5 வியாழக்கிழமை பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை, வியாழன் முடிஞ்சதுக்கப்புறம் 5வது வாரம் இருக்கு இல்லையா, 5வது வாரம் வியாழக்கிழமை முடிச்சிட உடனே மறுநாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை முக்கியமான பரிகாரம் ஒன்று பண்ண சொல்லியிருக்காரு. பொதுவாக நம்ம வீட்டில் திதி கொடுக்கறதுக்காக என்னென்ன பொருள்கள் வாங்குவோமோ அதெல்லாம் வாங்கிக்க சொல்லியிருக்காரு. உப்பு, மிளகா, புளி, அதுக்கப்புறம் அரிசி, அந்த மாதிரி 7 வகையான காய்கறி, 7 விதமான பொருள், 7 விதமான 7 இலை எல்லாத்தையும் வாங்கி தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு, இந்த சொம்பு இருக்கு இல்லையா, இந்த சொம்பியும் எடுத்துக்கிட்டு ஆதி திருவரங்கம்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கோயிலூர் ஸ்தலத்துக்கு போக சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எச்சரிக்கையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி நீ போகும்போது ஜாக்கிரதையாக போகணும், இதில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. குறிப்பாக இந்த 5 வாரம் அவர் தொடர்ச்சியாக பண்ணுறாரு இல்லையா, அந்த 5 வாரத்தில் எந்த அசுப காரியம் நடந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது, இறந்தவர்கள் வீட்டுக்கு நீ போகக்கூடாது, அதில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நைவேத்தியம் பண்ண சொன்னார் இல்லையா, அந்த நைவேத்தியம் பண்ணதை ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து அந்த சொம்புக்குள்ளே போட்டுடணும். அதே மாதிரி சொம்பு வைக்கும் பொழுதே அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு அதை எடுத்து கட்டி அந்த சொம்புக்கு தாலி மாதிரி 3 முடிச்சு போட்டு கட்டணும். இதை கட்டி வச்சிடணும் முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே. அந்த தாலி கட்டிய அந்த சொம்பு இருக்கு இல்லையா, கயத்தோட கிழங்கோட, அதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த பொருளையும் எடுத்துக்கிட்டு நேராக ஆதி திருவரங்கம் போக சொல்லியிருக்காரு. இவர் தன்னுடைய நண்பரை அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. திண்டிவனம் ரூட்டில் தான் போயிருக்காரு. அங்கே கன்றாமாணிக்கம்னு சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கிட்ட போகும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு, தடங்கள் வரும், ஆபத்து வரும், அதை தாண்டி தான் நீ போகணும். ஏன்னா இது மூதாதையர் தொடர்புள்ள விஷயம், யார் வேணாலும் தடுக்கலாம். இதை உங்கள் தலைமுறையில் யாராவது ஒருத்தரை பழி வாங்க நினச்சி அவங்க இன்னும் பழி உணர்ச்சியோடு இருக்கலாம். இன்னும் வேறு வேறு பிறப்புக்கு போகாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஆக்ரோஷமாக இருக்கலாம், ஆவேசமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் போகணும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. இவர் நினச்ச மாதிரியே பைக்கில் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு தரதலை மாதிரி ஒருத்தன் வந்தான், பைக்கில் ஆடிக்கிட்டே வந்தான், நேராக ஸ்பீடாக வரான். ஆப்போசிட்டில் நாங்கள் நேராக தான் போகிறோம், அவன் ஆப்போசிட்டில் நேராக வரான். அப்போ எங்கேயோ வேலைக்கு போகிறவர் பையோட ஒருத்தர் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. நான் அப்படி போயிட்டுருக்கேன், வேலைக்கு போகிறவர் இந்த பக்கம் நிற்கிறாரு. எனக்கு எழுத்தாப்பில் இருக்கிறவன் வேகமாக பைக்கில் வரான், ஸ்பீடாக வரான், உடம்பை போட்டு ஆட்டிக்கிட்டு அவன் கோலமே வித்தியாசமாக இருக்குது. அதான் ஒரே வாரத்தில் தரதலைன்னு சொல்லிட்டாரேன். இவர் ஒரு செகண்டில் என்ன பண்ணியிருக்காரு, பொதுவாக குறுக்க வந்தாக்கா நம்ம ஒரு சடனாக ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை பார்த்துட்டு ஏதோ ஒரு தவறு நடக்கும் போதுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சக்தி இவருடைய ஹேண்ட்பேரை அப்படி திருப்பி விட்டுருக்கு. திருப்பி விட்ட உடனே இவர் இப்படி போய் அப்படி வந்துட்டார். இவர் இப்படி திருப்புறத்துக்கும் அங்கே வேலைக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தார்ல அவர் ரோட்டில் இறங்குறதுக்கும் நேராக வந்தவன் அவரும் மோதுறதுக்கும் சரியாக இருந்திருக்கு. இவர் இந்த பக்கம் திரும்பி இப்படி நேராக போயிட்டார். காலை ஊனி பார்த்தா அவர் மேலே மோதி அவன் கீழே விழுந்து கிடக்கிறார். அவர் உடனே போலீஸ் அவனை பிடிச்சி திட்டி அவனை அங்கேயே முட்டி போட சொல்லி வண்டி சாவிலாம் பிடுங்கிட்டு அவனை கண்டிச்சிருக்கார். சரி, இதுக்கு மேலே இருந்த நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இவர் நேராக ஆதித்திரவரம் கோயிலுக்கு ஆத்தங்கரைக்கு போயிருக்கார். இது என்னென்னலாம் பொருள் வாங்க சொன்னார் அப்படின்னு சொன்னால், வேட்டி, துண்டு, 7 இலை, 7 விதமான பொருள், 7 விதமான காய்கறி, இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்காரு. வெத்தலை பாக்கு, பூ, பழம் எப்போதும் உள்ள விஷயம். அப்போ அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் போன உடனே
இந்த துண்டு ஒன்று வாங்க சொன்னார்ல, அதை முண்டாசு மாதிரி கட்டிக்க சொல்லியிருக்காரு. இந்த வேட்டி இருக்குல்ல, வேட்டியை விரித்து போட்டு அந்த 7 இலையும் அதில் போட்டு இப்படி அரிசி நம்ம திதிக்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி வைக்க சொல்லிட்டு, இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்து போட சொன்னார்ல, இந்த வாழைப்பழம் இதெல்லாம் சேர்ந்து நைவேத்தியம் பண்ணி அந்த முறத்தில் வச்சது யார் பரிகாரம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் சாப்பிடணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு சிட்டிகை அதில் போட்டு இவரே சாப்பிட்டுட்டு அந்த முறத்தை வந்து துடைச்சிடணும், துணி போட்டு துடைச்சிடணும், அவ்வளோதான். திருப்பி அந்த சொம்பை எடுத்துகிட்டு போனார்ல, வீட்டில் பூஜை பண்ண சொம்பு, அதை எடுத்துகிட்டு போய் அதற்குள்ள ஒரு கட்டி கற்பூரம், இந்த விரித்து வச்சுருக்காருல அந்த வேட்டி, அந்த வேட்டி மேலே இதை வச்சு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இலையெல்லாம் போட்டு இதற்கான விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரத்தை அந்த சொம்புக்குள்ளே ஏற்ற சொல்லியிருக்காரு. இவர் ஒரு கற்பூரத்தை ஏற்றிருக்காரு. ஏற்றின உடனே என்ன ஆயிருக்கு, இந்த சொம்பு மேலே கட்டியிருந்தார்ல, அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் தூப தீபாரணை எல்லாம் காட்டிட்டு சொம்பில் கட்டின கயிறை எடுத்து தன்னுடைய கையில் கட்டிக்க சொல்லியிருக்காரு, காப்பு மாதிரி. சரி, அவர் சொன்னபடி போய் அதை அவுப்போம் அப்படின்னு அவுத்தா அப்படியே தெரியுது மஞ்சளாக கட்டியிருக்கிறது, அவுத்தா பொல பொலன்னு கொட்டுது. ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம வச்ச கற்பூரத்தில் தான் இது ஒரு மாதிரி கருகி போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் பயத்தோட அந்த சொம்பை கொஞ்சம் இது பண்ணி பார்த்துருக்காரு. அடியில் ஒன்றாகலை. ஏன்னா சொம்புக்கு அடியில் தான் கற்பூரம் எரியுது. அதுதான் நிறைய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அடியிலெல்லாம் பழுத்தே போயிடும். மேலே தான் அப்படியே கொஞ்சம் ஜுவாலை வரும், சுற்றி கொஞ்சம் ஹீட் வரும், ஏன்னா சென்டராக எரியறதுனால. இந்த கயிறு அப்படியே புல புலன்னு கொட்டின உடனே இவருக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்த காரியத்தை பண்ணு அப்படின்னு இருக்காரு. என்ன காரியம் அப்படின்னா, நேராக இந்த வேட்டியில் இருக்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதை வந்து இழுத்து தூக்கி இல்லை, ஒன்று தனியாக இல்லை, இழுத்து அப்படியே ஆற்றுல விட்டுடணுமா சொம்போட. அப்போ நின்று வணங்கணுமா சூரியனை பார்த்து. காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வாங்க, காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வாங்கன்னு 3 தடவை சொல்லி வழிபட்டு என்னுடைய தடைப்பட்ட திருமணத்தை நடத்தி வைங்க, குடும்பத்தை நல்லா வைங்க, இனி உங்களுக்கான எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் நல்ல நிலையை அடைங்க, அதாவது வேறு சொரூபத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல பிறப்பெடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு ஆதி திருவரங்கம் கோயிலுக்குள்ளே போய் காப்பு கட்டினதோடு உள்ளே போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த காப்பை வந்து தலை விருட்சத்தில் கட்ட சொல்லியிருக்காரு. இவருக்கு தான் கறிக்க போச்சே. இவர் உடனே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஆயிடுச்சா, சரி, வேற ஒரு கிழங்கு வாங்கி மஞ்சள் கயிறு வாங்கி கையில் கட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ண நீ பெருமாள்கிட்ட போய் அதை நிறைவு பண்ணிட்டு வந்துரு அப்படின்ட்டு இருக்காரு. மறுபடியும் அவர்கிட்ட அவர் போயிருக்காரு. தடங்கள் வந்துதான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் சாமி, இது மாதிரி தடங்கள் வந்தது. ஊரில் ஏதாவது இந்த செய்தி வந்ததா? ஆமாம், எங்கள் தெருவிலே ஒன்று இருந்தது, நான் போகல, எங்கள் அம்மா போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே என்ன தீபம் போட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்லெண்ணெய் தீபம். திரி என்ன போட்டேன்னு கேட்டிருக்காரு. திரி வந்து சாதன திரி தான் போட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. விஷயம் அதுதான். இந்த பரிகாரத்துக்கு அவங்க பாரம்பரிய முறைப்படி கொடுக்க வேண்டிய திரியை தான் ஏற்றணுமா. அவங்க அதை ஒரு மண்டலமாக வச்சு பூஜை பண்ணி அந்த திரி அவங்க ரெடி பண்ணுற மூலிகை திரி, அந்த திரியை கொடுத்து தான் இதில் ஏற்ற சொல்லுவாங்களாம். அந்த திரியில தான் அந்த ஆத்மாக்கள், தலைமுறையை சார்ந்த ஆத்மாக்கள் அந்த ஜோதியில் நிலை பெறுமா. அவரும் அதை பற்றி, அவர் மறதி ஜாஸ்தி வேற, அவரும் அதை பற்றி சொல்லலை. இவரும் அதை பற்றி என்ன திரி போடணும் என்ன ஏதுன்னு கேட்கல. தீபம் ஏற்ற சொன்னார்னு இவரும் வந்துட்டார் வீட்டில். இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைவு பெறல, நானே உனக்கு வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு மஞ்சள் கிழங்கும் கொஞ்சம் எண்ணெயும் வாங்கிட்டு வந்துரு
அப்படின்னு இருக்காரு. வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்த முறை போய் ஐயா இந்த மாதிரி சொன்னீங்களே அப்படின்னா, எண்ணெய் வாங்கிட்டு வான்னு இருக்காரு மறுபடியும். எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன், ஏற்கனவே தான் எண்ணெய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? அது தீபத்துக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த எண்ணெய் அப்படின்னா, அந்த எண்ணெயும் அவர் உள்ளங்காலில் தடவிக்கணுமா ஒரு பரிகாரத்துக்கு. அந்த க அந்த ஜெபம் பண்ணி உள்ள எண்ணெயும். இவருக்கு எல்லாமே தடங்கல் ஆனதுக்கப்புறம் இந்த நிமிடம் வரைக்கும் அவரால் அதை போய் சரியாக செய்ய முடியல. மூதாதையரோட தோஷம் இன்றைய வரை என்னை தொடர்ந்து இருக்குதுயா, அதை இன்னும் நிறைவுபடுத்த முடியல. அதுவும் திருமணத்திற்கான தடை வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இது திருமணத்திற்கான பரிகாரமாக அவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அதே நேரம் வெறுமனே இந்த அஸ்தங்க பரிகாரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத எனக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். அதை அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக எல்லாருக்கும் சொல்லிடுங்க. இது சித்தர் நெறிப்பாட்டில் சொல்கிறது, எங்களுடைய பரம்பரையாக செய்கிற விஷயம். திரி மட்டும் நாங்கள் கொடுத்து அதை ஏற்றி அதை செய்யும்போது தான் அது நிறைவடையும். இல்லை அதெல்லாம் வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அப்படி போட்டாலுமே மஞ்சள் கலர் திரி தான் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால் அடுத்தது அவர் இந்த நெறிமுறையில் எந்த மாதிரியான பரிகாரத்தை அவர் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நேரடியாக அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சு உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன். காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் திருமணத்திற்கான ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறது. இதற்கப்புறம் உள்ள அந்த பரிகார விஷயம் எல்லோரும் செய்ய வேண்டியது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் அவசியம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.